ராஜேஷ் என்பவர் இப்போ இறந்திருக்கார். அதில் சில விஷயங்கள் இருக்குது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அவரும் நல்ல மனிதர், திறமையானவர், நிறைய படிக்கக்கூடியவர், ஒத்துக்கிறேன். ஆனால் அவரும் இந்த வயசில் தான் ஜாவேன்னு சொன்னார். அதுக்கு தான் சொல்கிறேன். கருணாநிதி 100 வயசு வரை வாழ்வேன்னார், 93ல் போயிட்டார். இப்போ இன்னொரு ஆள் இந்த துச்சாதன் துரைமுருகன், நான் இன்பநிதியை சிஎம்மாக பார்த்துட்டு தான் ஜாவேங்கிறார். கவர்னர்கிட்டே சொல்கிறார், நான் 100 தாண்டுவேன். அவர்களுக்கெல்லாம் புத்தி வரணுங்கிறதுக்கு தான் சொல்கிறேன். இதே ராஜேஷ் 79 வயசு வரை இருப்பேன்னாரு, 75ல் போயிட்டார். எப்போதுமே மனிதர்கள் இறப்பை முன்கூட்டியே தெரிந்த மனிதர்கள் ஞானிகளே கிடையாது, சித்தர்களும் கிடையாது. சித்தர்கள் ஜீவசமாதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இயற்கை மரணத்தை கொடுக்காதவங்களுக்கு அவர்களே மரணத்தை போய் ஏற்றுக்கொள்வார்கள். எந்த சித்தர்களாக இருந்தாலும் ஜீவசமாதி அடைந்தவர்களாக இருந்தாலும் இந்த தேதியில் தான் நான் இறப்பேன் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. ரிமோட் கண்ட்ரோல் அங்கே இருக்குது மேலே. இறைவன் தான் நம்மளை கண்ட்ரோல், இறைவன் தான் நமக்கு மரணத்தை கொடுப்பான். அப்படி இருக்கும்போது இப்போ சாதாரண வாழ்க்கை, முனிவர்களாக இருந்தாலும் பரவாயில்ல, சித்தர்களாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ இறைவனை நினைத்து தியானம் பண்ணுவாங்க, சக்தி கிடைக்கும். அதனால் அவங்களாச்சும் சொல்லலாம், சொன்னாலும் நடக்காது. ஆனால் இவங்க இப்போ வர்றவங்க எல்லாருமே 70 இப்போ சொன்னார், நான் 79 வயசு வரை இருப்பேன். ஆனால் நடிகர் பார்த்திபன் ஒரு பேட்டி கொடுத்தாரு. அதில் 4 நாளைக்கு முன்னாடி அவரை ஃபோனில் எங்கேயோ ஒரு விழாவில் பார்த்துட்டு, உங்களை 99 வயசில் நீங்கள் எப்படி வாழ்கிறதுன்னு சொல்கிறேன், என்னை பாருங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அது பொய்யாகி விட்டது. மரணம் என்பது இறைவனின் கையில். மனிதர்கள் அந்த மரணத்தை முன்கூட்டியே அறிய முடியாது அப்படிங்கிறது ஒரு விஷயம். 2வது விஷயம், அவர்கிட்டருந்து நம்ம கற்க வேண்டிய பாடம். சித்த மருத்துவம், இந்த நாட்டு மருத்துவத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்க, ஒத்துக்கிறேன். ஆனால் ஹார்ட்டுக்கு மட்டும், இதயத்துக்கு மட்டும் எல்லோருக்கும் சொல்கிறேன், அலோபதி இங்கிலீஷ் மருத்துவம் தான் இன்றைக்கி உலகம் முழுவதும் சக்ஸஸ் ஆகிருக்கு. ஹார்ட்டு ஒரு நிமிஷம் நின்னா நீங்கள் அவ்வளோதான் உயிர். மூளை போனாலும் கூட மூளைச்சாவுன்னு உயிர் இருக்கும். கிட்னி போனால் கூட டயாலிசிஸ் பண்ணிடுவான். ஈரல் வந்தால் கூட ஈரலை மாற்றி வைக்கிறான். அப்போ ஹார்ட்டு மட்டும் ஒரு நிமிஷம் நின்றுட்டா முடிஞ்சு போச்சு. அதுக்கு பேர் தான் ஹார்ட் அட்டாக். அதனால் ராஜேஷ் செய்த தவறு, அவருக்கு ஏற்கனவே சர்ஜரி நடந்திருக்கு. ஹார்ட்டு மூச்சு விட முடியாமல் இருக்கும்போது சித்த வைத்தியரை கூப்பிட்டு பேசி 1 மணி நேரத்தை அவர் கழித்ததால் தான் அவருக்கு மரணம் ஏற்பட்டிருக்கிறது. அவர் மரணத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதய நோய் இருப்பவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு சின்ன இது வந்தாலும் மருத்துவத்துக்கு, இங்கிலீஷ் மருத்துவர்கிட்ட போயிருங்க. நிறைய பேருக்கு ஹார்ட்டில் பிளாக் இருந்தவங்க, அடைப்பு இருந்தவங்க, நிறைய பேர் நாட்டு மருத்துவத்தை சாப்பிட்டுட்டு செத்து போயிருக்காங்க. அந்த கரைச்சிரும் இவங்க சாப்பிடுது. நாட்டு மருத்துவத்தில் கூட இதயத்தை செயல்பட வைக்கும் மருந்துகள் இல்லை. அலோபதியில் யாருக்கு இதயம் சம்பந்தப்பட்ட நோய் வந்தால், பிளாக் வந்தால் உடனடியாக மருத்துவமனைக்கு போய் உங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். ராஜேஷ் போன்றவர்களை நம்ம இழந்திருக்க மாட்டோம். அவர் முதல் நாளே அவருக்கு மூச்சு விடாமல் இருக்கும்போது நாட்டு மருத்துவத்தை நம்பாமல், இயற்கை மருத்துவத்தை நம்பாமல் ஆங்கில மருத்துவத்தை நம்பி போயிருந்தார்னா அவர் இறந்திருக்க மாட்டார். இனி அந்த தவறை தமிழ்நாட்டில் யாரும் செய்யக்கூடாதுங்கிறது ஒன்று. எவ்வளோ பெரிய சித்தர்கள் முனிவர்களாக இருந்தாலும் இந்த அரசியல்வாதிகளுக்குன்னு சொல்லி முனிவர்களாலே முடியாது. இல்லை அவ்வளோ 100 வயசு வாழ்வேன், 80 வயசு வாழ்வேன்னு சொல்லாதீங்க. குறிப்பாக அந்த துச்சாதன் துரைமுருகனுக்கு சொல்கிறேன், இந்த வேலைலாம் பண்ணாதீங்க. ராஜேஷ் வாழ்க்கை